அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுமே நியர் டு ஒரு நம்பர்லேயே 25,169 அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்மளுடைய செகண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்களில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. க்ளோசிங்குமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஈவன் 2 rupees தான் டிஃபரன்ஸே தவிர்த்து மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஒன் டே பிஃபோராகவே நம்ம இந்த லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் நம்பர்ஸ் அண்ட் செகண்ட் டவுன் சைட் நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. நேத்துடைய வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் தோ குளோபல் மார்க்கெட் மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் எஸ்ஜிஎக்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லை நாஸ்டாக்காக இருக்கட்டும், ஈவன் குளோபல் மார்க்கெட் முழுவதுமே ஒரு ரெட்டில் நமக்கு இருந்தாலும் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய மார்க்கெட்டில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா நாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது லாங் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் சைடாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோமோ அதன்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லதே தவிர்த்து நியூஸ் பேஸ்டாக நம்ம போகும் பொழுது இது மாதிரி கேப் டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் அது சஸ்டெயின் ஆகாமல் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அண்ட் மார்க்கெட் அகெயின் இந்த 25,169 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே சஸ்டெயின் ஆக முடியாமலும் இந்த நம்பர்ஸான 25,225 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ்லேயே மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இதனுடைய லோ கட் ஆனதும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் டவுன் சைட் நம்பர்ஸில் இருந்து மறுபடியும் ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரு 3 டைம்ஸ் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ்லேயே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள் செகண்ட் டைமிங் கேண்டில் இந்த இடங்கள் ஹை கட் ஆகும் பொழுதும் ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனுடைய லோவும் கட் ஆகிட்டு நமக்கு ஹையும் கட் ஆயிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலும் லோ கட் ஆகிட்டு சின்னதான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் மறுபடியும் நமக்கு 2 டைம்ஸும் நமக்கு இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக நமக்கு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 56,705 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் நம்ம நிஃப்டியில் சொன்னபடி நமக்கு சென்செக்ஸுமே இன் பிட்வீன் நம்ம நம்பர்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் எத்தனை டைம்ஸ் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி ஆக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எவ்ரி டே சொல்கிற மாதிரி இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்மளுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, எஸ்பெஷலி டுமாரோ அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயில மார்க் பண்ணி நீங்கள் டெய்லி இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப நேரமாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்ரி டே நம்ம சொல்கிற விஷயம் தான் இது மாதிரி ஒரு இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸ் ரொம்ப நேரமாக ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டம் அதை பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இன் பிட்வீன் நம்மளுடைய நம்பர்ஸ்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிற மொமெண்டம் கேண்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது போஸ்ட் பண்ணுறதுல இருந்து ஒன்ஸ் அந்த ஹை கட் ஆனதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து மொமெண்டம் இல்லாத டைமில் நம்ம உள்ளே போயிட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இன்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக நிஃப்டி வந்து மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் ஆப்ஷன் அட் தி மணி ப்ரைஸாக இருக்கட்டும் நமக்கு இந்தி மணி ப்ரைஸாக இருக்கட்டும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்காமல் கம்ப்ளீட்லி நமக்கு ஒரு ப்ரீமியம் ரெடியூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் மொமெண்டம் ஃபார் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வரும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் நிஃப்டியில் சொன்னபடியே வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நெகட்டிவில் இருக்காங்க பேஸ்ட் ஆன் த நியூஸ் யூஎஸ் நியூஸ். ஸோ அதனால நம்மளுடைய மார்க்கெட்டுமே நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நம்ம ஒரு ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டூல் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி பையன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமே தவிர்த்து நியூஸில் வந்து நமக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதிகப்படியான குவான்டிட்டிஸை வந்து ஷார்ட் சைடில் வந்து வாங்கி வைக்கிறதோ இல்லை லாங் சைடில் போகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப் கிடையாது. அதன்படி நம்ம 21st ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேருந்து ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 18th அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த 21st ஆகஸ்ட்டுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாமல் எந்த அளவுக்காக இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்டில் மார்க்கெட் வந்து நம்மளுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது புல் ரன்ல இருக்காங்களே தவிர்த்து இன்னுமே நமக்கு டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. எஸ்டர்டே நேத்தியுடைய ப்ரிடிக்ஷன்ஸில் நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா 14th அக்டோபர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் 15 இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் ஆல் இண்டெக்ஸ் அண்ட் 16th வந்து மறுபடியும் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்டான டேட். ஸோ 14, 15, 16 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு டேட். இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி நாளைக்கு வந்து 14th அக்டோபர் வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டியும் இருக்காங்க. நம்மளுடைய டைம் சைக்கிள் டேட்டுமே வரும் பொழுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேபி பை சான்ஸ் நமக்கு பெரிய கேண்டில் இல்லாமல் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டே ஆர் எப்போ வந்து இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுறாங்களோ அப்போ நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ் நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதன்படி பி வித் த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் டு ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஃபார் பொசிஷனலாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்லையா ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நாளையுடைய மொமெண்டம் படி பார்க்கும் பொழுது ஸ்டில் வந்து நமக்கு ஃபின் நிஃப்டி சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ் வந்து ஒரு 1 சைடு ரேலி கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி ஒரு 1 சைடு ரேலி கொடுத்துருந்தாலும் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். 14th அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி, 15th அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் இண்டெக்ஸ் அண்ட் 16th வந்து பேங்க் நிஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஹை அண்ட் லோ நாளைக்கினுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மறுபடியும் நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் 14th அக்டோபர் அண்ட் 16th அக்டோபர் வந்து நமக்கு 14th ஃபார் நிஃப்டி எக்ஸ்பெரி, 16th ஃபார் சென்செக்ஸ் என்னுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ இந்த 2 எக்ஸ்பெரியுமே இந்த முக்கியமான நாட்களில் வரும் பொழுது கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நியூ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது இது மாதிரியான டேல அப்படிங்கிறது நல்லது. வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் சொன்னபடியே இந்த 21க்கு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் அண்ட் அகெயின் வந்து 8th அக்டோபருக்கு மேலேயுமே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் 76,705 அப்படிங்கிற நம்பர்ஸ். எவ்ரி நம்பர்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். மார்க்கெட் வந்து இந்த 8th அக்டோபருக்கு மேலே இருக்கிற வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் தான், டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. நேற்றுடைய வீடியோலேயே கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஈவன் குளோபல் மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்கும் பொழுதே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. அண்ட் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் 16th வந்து பேங்க் நிஃப்டினுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம லாங் போகலாம், லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம ஷார்ட் போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ கன்ஃபர்மேஷன். அண்ட் நாளைக்கு நிஃப்டினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. ஸோ வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டில் எக்ஸ்பைரி டேயும் சேர்ந்து வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாங்லையா ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய மார்க்கெட் வந்து லாங் பொசிஷன் தான் தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் ஆர் பேஸ்ட் ஆன் த டைமிங் படி நமக்கு ஷார்ட் போகிறாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் போகலாம், லாங் போகிறோம் அப்படின்னா லாங் போகலாம். பட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷனலாக ஆஸ் ஆஃப் நவ் நம்ம லாங்கில் தான் இருக்கணுமே தவிர்த்து ஷார்ட்டில் இல்லை ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 14th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 14th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 14th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 14th அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். Sector to focus for 14th அக்டோபர் கன்சியூமர் டூரபிள்ஸ், MSIT அண்ட் கன்சம்ஷன். இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காமல் MSIT டெலிகாம் இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி 14th அக்டோபர் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் வாட்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.